எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஆக்ஞாவை கவனித்தவாறு புன்னகையோடு அமர்கிறீர்களோ, அது ஒரு நொடியாகட்டும், ஒரு நிமிடமாகட்டும், அல்லது அது ஒரு மணி நேரமாகட்டும், அதுதான் உள்முக பயணத்திற்கான ஆன்ம தரிசனத்திற்கான பாதை. ஆகவே சஹஸ்ராரா சுழற்சி கூட சிறிது நேரம் கவனித்துவிட்டு ஆக்ஞாவிற்குள் தான் கவனிக்கணும். உங்களுக்கு நான் விழிப்பு நிலை தியானம் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். சந்தடியற்ற நிலையில் ஆக்ஞாவிற்குள் சாம்பி முத்ராவில் கவனிக்கலாம். ஆள் அரவம் மிகுந்த பகுதியில் புன்னகையோடு விழிப்பு நிலையோடு ஆக்ஞாவை கவனித்தவாறு இருங்கள். சுவாசம் ஒடுங்கும், மனம் அடங்கும். அந்த விழிப்பு நிலை தியானம் கூடிவிடும். அதுவே சகஜ சமாதியாகிவிடும். நன்றாக பாருங்கள். நம்மை சுற்றி ஆட்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் ஓய்வாகத்தான் இருக்கிறோம். என்ன செய்வது என்றால், புன்னகையோடு ஆக்ஞா பார்வையில் அந்த விழிப்பு நிலையோடு அப்படியே சும்மா சாய்வா ஓஞ்சு அப்படியே ஒரு ஓய்வாக உட்கார்ந்து பாருங்க. அது அற்புதமான சகஜ சமாதி, பேரானந்த முத்ரா, அழகான ஒரு சமாதி நிலை.